சும்மா சும்மா. ஹாய் சிம்ஸ். தம்ப்நெயிலே தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு என்ன கண்டென்ட்னு. எனக்கு தெரியும். எஸ், கோலங்கள் சீரியல்ல வரக்கூடிய தில்லை என்கிற தில்லை ராஜனோட ஃபன்னான மூமெண்ட்டை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அற்புதம், வெகு அற்புதம். கோலங்கள் சீரியல் 2003 ரிலீஸ் ஆகி 1533 எபிசோட் வரைக்கும் இருக்கு. அதுல வரக்கூடிய ஒருத்தர் தான் தில்லைராஜன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தில்லைராஜனோட பெர்ஃபார்மன்ஸ் நார்மலா இருக்கும். அவர் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுப்பாரு, வேற மாதிரி இருக்கும். ஆரம்பிக்கலாமா? நீ செத்து போனதா போலீஸ்ல ரெக்கார்ட் இருக்கே. அது நான் கிரியேட் பண்ணது சார். என்னால நம்ப முடியல சார். நம்புங்க சார். அப்ப உங்க முன்னாடி நிக்கிறது ஆவியா சார்? சீமை லேக் சார். சீமெல்லெக் சார். தலைவன் செத்து பொழைச்சு வந்திருக்கான். இந்த மாதிரி இல்ல, வெர்ஷன் 2.0. சீரியல்ல வர அபியும் தோழரும் பேசிட்டு இருக்கிறத தில்லை ஒட்டு கேக்குறாரு. அங்க ஒரு சம்பவம் நடக்குது. ஓரம் பாரு அந்த தடிப்பை. தடிப்பை சோம்பேறி தூங்கிட்டு இருக்க. ஆளப்பா. நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருந்த? நான் தூங்குறேன்னா என்னடா பேசுறீங்க? என்னது? எங்கயோ பாத்துருக்கேனே. என்ன எங்கடா பாத்துருக்க? கஞ்சா பொட்டலம் விக்கிறவன் தானே நீ? கஞ்சா குடிக்கிறவன்? என் தலைவனை பார்த்து கஞ்சா பொட்டல வைக்கிறவன் தானே. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தலைவருக்கு தோழனை ஃபாலோ பண்ணி மர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசைன்மெண்ட் வருது. அதுக்காக நம்ம தலைவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படுறாரு. எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம். உன் பேர் என்ன? கொண்டல் ரெட்டி. கொண்டல் ரெட்டி? அதான் கொண்ட போட்டிருக்கியா? நல்ல வேலை சொன்னீங்க. நான் இன்னொன்னு வேற நினைச்சேன். బాగా దెబ్బ తగిలిందా? ஏடா தகுதிக்குதா? நீ எனக்கு செக்யூரிட்டி, பாடிகா. నువ్వు మంచి మనిషి. நல்ல மனுஷனா? கொண்டல் ரெட்டு என்ன உளறான்? பாதிதான் புரிஞ்சிருக்கும் போல. பாச தெரிஞ்ச அடியால வச்சே ஒண்ணும் பண்ண முடியாது. பாச தெரியாத அடியால வச்சு நம்ம தலைவர் என்ன பண்ண போறாரோ? நம்ம தோழரை ஃபாலோ பண்ற முயற்சியில நம்ம தலைவரும் கொண்டாவும் இறங்குறாங்க. அட்டெம்ப்ட் நம்பர் 1. அவன் முதுகு பின்னாடி அப்படியே போய் చంపేస్తాను. டே, நான் எள்ளுன்னா எல்லாத்தான் இருக்கணும், எண்ணெயா இருக்க கூடாது. பாத்துக்கோ, ரொம்ப அதிக பிரசங்கியா இருக்காது. ஓவர். ஆமா. இதுல பேச்சு வரையாடா உனக்கு? இண்டிவிஜுவலா உனக்கு எந்த வேலையும் கொடுக்க கூடாது. கடைசி வரைக்கும் நீ எடுப்பார் கைப்பிள்ளதான். ఏంటి? ஆண்டியா? அவ யாரா ஆண்டி? ఆంటీ కాదండి, ఏంటి? போட வண்டியில என்னது ஆன்ட்டியா? கூப்பிட்டியாப்பா? இல்ல ஆண்டி. ஐயோ, ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ண போறவனுக்கே தெரியற மாதிரி ஃபாலோ பண்ணலாமா? பாச தெரியாதவனை வேலைக்கு வச்சா இப்படித்தான். எருமை நீ ஒளிச்சு வச்சு எடுக்கிறது அவன் கண்டுபிடிச்சான். இல்ல அது ரெக்கமெண்டேஷன் வேலைக்கு சொன்னா இப்படிதான். அட்டெம்ப்ட் நம்பர் 2. ஃபாலோ பண்ணு சொன்னா ஃபாலோ பண்ணணும். யாரை பாக்குறதுக்கு அப்படின்லாம் கேட்கக்கூடாது. மூளைக்கெல்லாம் வேலை கொடுக்காத. உடம்பு பின்னாடி, அதுக்கு மட்டும் வேலை விடு. இந்த ஆகாவலி தத்துவத்தை பேசுறத விட்டுவிட்டு ஆகிற சோழிய பார்ப்பீரா?
உனக்கு நான் தாண்டா பாட கட்ட போறேன். 4 பேர் ஒன்னு தூக்க முடியாதடா. 40 பேர்லடா தூக்கணும் உன்னை. எருமாட்டு பய மாதிரி இருக்கடா நீ. ஏன்டியா? டேய் வாய மூடுறா. மண்டையும் ஆளையும் பாரு வந்துட்டான். ஆண்டி எல்லாம் போயிடா. எங்க போயிடா? கொண்டாவுக்கு தலைவன் பாசை புரியல, தலைவனுக்கு கொண்டா பாசை புரியல. ஆக மொத்தத்துல எல்லா லாங்குவேஜ்லயும் என் தலைவனுக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை ஆன்டி. உன்னை எனக்கு பிடிக்கல. உன்னோட பர்சனாலிட்டி, உன்னோட ஆக்டிவிட்டிஸ் எனக்கு பிடிக்கல. 2 பேரும் டிராவல் பண்ணிட்டு போறாங்க. திடீர்னு நம்ம தலைவன் இறங்கிடுறாரு. ஏன் இறங்குறாருன்னு பார்த்தா, ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் தான் டிராவல் பண்ணிட்டு போவான், அவனுக்கும் பசி எடுக்கும்ல. சாப்பிட்டியா இல்லையா? ஏன் சாப்பிடல? முதல்ல சாப்பாடு போடியா? நம்ம தலைவருக்கும் பசி எடுத்துருச்சு. ఏంటి సార్ నిందిటింగ? டபுள்ஸ் பார்ட்டிடா. ఓ అలాగా. என்னடா ஓ? ஓ சி, இவனை அப்ப பாக்குறப்போ இப்படி இருந்தான்டா. இப்ப எப்படி இருக்கான் பார். கோட் சூட் போட்டு வந்துட்டான் பார். ஏதோ டெக்ஸ்டைல் விளம்பரத்துல வர்ற மாதிரி இல்ல. அவனை பார்த்தா முழு முழுன்னு இருக்கான் பார். அவனே காக்கா ஆய் போன மாதிரி மூஞ்சி வச்சுட்டு கன்றாவியா இருக்கான். இதை வேற கேக்குறியா? சரி, நம்ம சைடு ஆக்ஷன் மேட்டர். அதை பார்த்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். லெட் அஸ் மூவ். தம்பி காமெடியா பேசுறாப்ல. கிளம்பாடா. ఫాలో చేయటమా సార్? டேய் சாப்பிட வேணாமாடா? என் மூஞ்ச பாத்தியாடா? நல்லா இல்லையா சார்? அது எனக்கு தெரியாது. டேய் உனக்கு ரொம்ப நக்கல்டா. பாஷ தெரியலனாலும் பஞ்சிட்டல கரெக்டா அடிக்கிறோம்ப்பா நம்ம கொண்டா. தெரியாம ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரி உரிக்கல. மூஞ்ச பாத்தியாடா? நல்லா இல்ல சார். ஆல்ரெடி 2 அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆனாலும் தலைவன் இந்த முறை விட மாட்டான். எந்த எல்லைக்கு வேணா போவான். அட்டெம்ப்ட் நம்பர் 3. கதற கதற ஓடணுங்க. சும்மா சுவையில மிரட்டும்ல. నేను పోయి పాతిட்டு வரட்டுமா? டேய் நீங்க இல்ல, நான் போயிட்டு வரேன். ஏய் மானகடவனே, உன்னை சேர்த்தா சொல்றேன். மொண்டை உடைச்சு போடுவேன் சாக்கற. வண்டி அந்த அம்மா ఎందుకని తొరతిడు வண்டி ஏறா. வெக்கமா இல்ல உனக்கு? நைட் டைம்ங்கிறனால என் தலைவன் எந்த பாத்ரூம் தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிட்டாப்ல. கொஞ்சம் இல்ல, நிறையவே. சரி, ஏதாவது கவனக்குறைவாக கூட இருக்கலாம். என்னதான் என் தலைவன் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருந்தாலும் கடமையை தவற மாட்டாரு. அடுத்த நாள் காலையிலேயே கொண்டாவை கூட்டிட்டு வாட்சிங்க்கு போயிட்டாரு. கொண்டா. నేను కొండల్ రెడ్డి. தூக்கத்துல கூட இதை மட்டும் கரெக்டா சொல்றேன். கொண்டல் ரெட்டின்னு నేను யோசிச்சிருக்கேன். எப்படி மூக்காளியும் வாயாளியுமா? நீ யோசிக்க கூடாதுன்னு எத்தனை இடம் சொல்லியிருக்கேன். உன்னை தொலைச்சு போடுவோம் பாத்துக்கோ. கரெக்டுக்கு தான். யோசிக்கிறனால தானே இந்த மாதிரி ஐடியாலாம் வருது. யோசிக்காம இருந்தா இந்த மாதிரி ஐடியாலாம் வருமா? இவனை பார்க்கவே அசிங்கமா இருக்கு. கரெக்ட் மாமா, உங்களை பார்க்கும்போது எனக்கு அப்படித்தான். என்னதான் 3 முறை மிஸ் ஆனாலும் இந்த முறை மிஸ்ஸே ஆகாது. மிஸ் ஆகுங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. அட்டெம்ப்ட் நம்பர் 4. இவ்வளவு பட்டும் திருந்தல இல்ல? எங்கடா வழியில இறங்கிட்டாங்க சார். எங்கடா இறக்கி விட்ட? ரோட்ல சார். வெறும் வண்டியோட கூட வேகமா ஓட்டுன நீ? சார் 6. ఏం సార్ బుల్లెట్ இல்லையா? கொண்டா நக்கலா. பாக்குறியாடா? புல்லட் இருக்கா இல்லையான்னு பாக்குறியா நீ? அழிச்சு காமிக்கிட்டுமாடா? எத்தனை வாட்டி முயற்சி பண்றான் என் தலைவன். லேடிஸ் பாத்ரூம்லாம் போய் அவமானப்பட்டு வந்திருக்கான். அதுக்காகவாது வந்து செத்துட்டு போவேணாமா? என்ன சொல்லிட்டு போறாங்க? உன்னை சீக்கிரமா சாப்பிட்டு சாவ சொல்றாங்க. நார்மலா போனா தானே என் தலைவனை பிடிக்கிறீங்க. அதே மாறு வேஷத்துல போனா எப்படி பிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். அட்டெம்ப்ட் நம்பர் 5.
அது உங்களால முடியாதுங்க. என்ன பூச்சாண்டி காட்டுறியா? இல்ல ஆமா கண்டே பிடிக்க முடியாது. நீங்க யாரு? என்ன பார்த்தா தெரியல? ஐ அம் ஃபாதர் ஒசாரியோ. ஃபாதர், நீங்க எந்த சர்ச்ல இருக்கீங்க? இதுங்க கூட கேள்வி கேக்குது. ஓரா கேள்வியா காணே. ஐ அம் ஒசாரியோ. நீங்க எந்த சபை? மேல் சபை. வாட்? அது வந்து தலைமை திருச்சபை. இதுல சிரிப்பு வேண்டி இருக்கு. நான் எல்லாத்தையுமே நகைச்சுவையா தான் அணுகுவேன். இவங்க தான் அபிராமி, நாங்கெல்லாம் அபின்னு கூப்பிடுவோம். சாரி ஃபாதர், நான் தேடி வந்த அபி இவங்க இல்ல. ப்ளீஸ், எனக்கு டைம் ஆச்சு. நாம சாந்தம் சர்ச்சில் மீட் பண்ணுவோம். ஓகே ஃபாதர்? 4 அட்டெம்ப்ட்ல ஃபெயிலியர் ஆகி மாறு விஷயம் போட்டு வந்து இந்த அட்டெம்ப்ட்லயாச்சும் ஜெயிச்சிருவாருன்னு பார்த்தா எப்படியா கண்டுபிடிக்கிறீங்க? எப்படி எப்படி தலைவனை ஈஸியா கண்டுபிடிக்கிறீங்க. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நைட்ல வந்தா எப்படி கண்டுபிடிப்பீங்க? அட்டெம்ப்ட் நம்பர் 6. நான் இப்ப நிலைமை சரியில்லை, வேணாம், நாளைக்கு பார்க்கலாம். நாளைன்னா அது முடியாதுன்னு அர்த்தம்டா. அப்ப இனியே என்ன பண்ண போற? காடா என்னடா நீ மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுற? நிஜமாவே அடிச்சு போடுவோம்டா உன்ன. ஏய், இத பாரு, எனக்கு டென்ஷன் படுத்தாத. நீ என்ன, எனக்கு பொறுமைங்கிறத இல்ல, கொன்னுடுவேன் நான். நான் ஒரு முக்கியமான மிஷன்ல இருக்கேன்டா. பக்கத்துல தான் என் வீடு. ஞாபகம் வந்துருச்சு. உனக்கு ஞாபகம் வந்துச்சுலடா? அப்ப நீ கிளம்புடா. மரியாதை குறைவா நான் பேசுறதுக்கு முன்னாடி கிளம்புனா மாமா. கொசு தொல்லை வேற தாங்க முடியாது. சரி. அடச்சை, கடைசியில கொசு ரூபத்தெல்லாம் வந்து என் தலைவனை டிஸ்டர்ப் பண்றீங்களே. என்ன ஃபீல் பண்றியா? எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த அட்ரஸ் சொல்ல முடியுமா? அட்ரஸ் எங்க சார் இருக்கு? போய இப்படி நேரா போனா போக முடியுமா? யோ போய போய அண்ணா. போங்கடா, கடுப்பேத்தாங்கடா, போங்கடா. இங்க முத்துமாரியம்மன் கோயில் தெரு எங்க சார் இருக்கு? டேய், அது முத்துமாரியம்மன் கோயில் தெருல போய் கேளுடா. அது தெரிஞ்சா நான் ஏன் உங்ககிட்ட வந்து கேக்குறேன்? டேய், என்னடா நக்கலடா பண்ற? நல்ல ஆளியா நீ? தெரியலன்னு சொல்லு. அங்க போய் கேளுனா என்ன அர்த்தம்? அப்படின்னா தெரியாதுன்னு அர்த்தம்டா. இத முதல்ல சொல்லி தொலைக்க வேண்டியதானே? ஆளை பாரு, டிராகுலா மாதிரி. டேய், என்னது டிராகுலாவா? என்ன டிராகுலாங்கறான்? நான் ஒரு மிஷன்ல இருக்கிறப்போ இடைஞ்சல் பண்றதுக்குனே வர்றானே. தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஏது டிராகுலா மாதிரியா? ஒரு மிஷினு, எத்தனை அட்டெம்ப்ட்? என் தலைவனை நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களாடா? டோன்ட் வரிடா மச்சே. தோழர்கிட்ட இருந்து ஒரு ஃபைல் வாங்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. தோழரும் நீ தூய தமிழ்ல பேசினாதான் அந்த ஃபைலை தருவேன்னு சொல்லியிருக்காரு. அவன் படிச்சு கிழிச்சான், அவன் தமிழே வராதுல அவனுக்கு. சொல்லுங்க தோழர். இது யாரு தைத்த சட்டை? தாத்தா தைத்த சட்டை. வெக்கமா இருக்கு தோழர். உனக்கு கூட வெட்கம் வருகிறது. வெக்கமா வருது தலைவனுக்கு. தம்பி, ரொம்ப 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 சொல்லிடுறீங்களே. சொல்லி வச்சிட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க. இது யார் தச்ச? தைச்ச இல்ல, தைத்த. இது யார் தைத்த? தாத்தா தை. தாத்தாவை யாரும் தைத்து தர முடியாது. தாத்தா தான் சட்டையை தைத்து தர. யார்? இதுக்கு முன்னாடி என் தலைவன்கிட்ட மாட்டாம கஷ்டப்படுத்துனீங்க, இப்ப மாட்டியும் கஷ்டப்படுத்துறீங்க. ஒரு வழியா தலைவர்கிட்ட இருந்து தோழன் தப்பிச்சிடுறாரு. என்னடா வாங்கி கொடுத்த நீ? இவ்வளவு எனர்ஜியா ஓடி இருக்கான் கேலட்டுப்ப. தலை உணிஞ்சு நின்னா அவன் என்ன விருந்தாளியாடா? வட வயசோட சாப்பாடு போடுறதுக்கு நம்ம கைதிடா. இந்த முறை என் தலைவர் மேல எல்லாம் தப்பு இல்ல, கூட இருக்கவங்க மேலதான் தப்பு. என் தலைவர் மேலயே தப்பு இருக்கு. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கூட வச்சிருக்கிறதே அவரோட தப்பு தான். ஒரு மனுஷன் எப்படா பெரிய மனுஷனாகிறான்? அவன் கூட்டாளிகளை வச்சுதான் என் கூட இருக்கிறதெல்லாம் தருதரம் பிடிச்சவங்க. வெக்கமா இல்ல? அவனுக்கு தாடி நடிச்சிருக்கடா, ஆனா உங்களோட வேகமா ஓடுறான்டா. என்னத்தடா கிழிச்சீங்க? அவன் எங்க ஓடுறான்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா? உங்களை விட வேகமா ஓடுறான்டா.
என்னங்கடா அது? ஒரு வழியா கஷ்டப்பட்டு தோழரை பிடிச்சிடுறாங்க. ஏன்டா பிடிவாதம் பிடிக்கிற? மரியாதை அந்த ஆதாரத்தை படிச்சிடறான். அவசரப்படுத்துறான்டா, என்ன அவசரப்படுத்துறான்டா. ப்ளீஸ் சொல்லி ப்ளீஸ் சொல்ற. என்னால முடியல சார். எனக்கு அசிங்கமா தான் சார் இருக்கு, அசிங்கமா தான் சார் இருக்கு. நான் பல பேரை கொலை பண்ணிருக்கேன் சார். சும்மா போட்டு சொல்லியிருக்கேன் சார், சும்மா பல பேரை போட்டு சொல்லியிருக்கேன் சார். சும்மா பட்டு சொல்லியிருக்கேன் சார், சும்மா. அவனை கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணி உண்மையை வரவழைக்க முடியாதுண்ணா. பெரிய கொலையாளியா நான், பெரிய கொலையாளி. லாக்க பண்ணிட்டு சாலம் போல இருக்கு சார். சார் 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 என் கண்ணை பாருங்க சார், என் கண்ணை. என் கண்ணில் ஏதாவது தூசி விழுந்திருக்கான்னு பாருங்க சார். என் கண்ணை கண்ணெல்லாம் கலங்கின மாதிரி தெரியுது சார். அவன் எந்த காட்டு போய்ச்சான் அவன்? அவனுக்கா நான் எதுக்கு சார் கலங்கணும், போய் சொல்லணும்? நண்பனே நீ ஒரே பிள்ளை சிரிச்சுக்க இருக்கணுக்கா, அதுக்கு தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். என் தலைவர் நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு ஜெயிச்சானா தோத்தானான்னு நீங்க சொல்லுங்க. அடுத்ததா ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். பாய். Let us move. என்ன சார் சப்ஸ்கிரைப் பண்றீங்க? எத்தனை அட்டெம்ப்ட் சார், எத்தனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிளம்பாடா.